நீ ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருவ. யார் அடப்பா கடனை? யார் அடப்பா? பதில் சொல்லுங்க. என்ன சொல்றது? என்ன கடன் வாங்கியிருக்கோம்? ஹவுசிங் லோன் போகுது, அதுவே பெரிய கடன் தான். போகுது, அதுவே பெரிய கடன் தான். இப்போ ஒண்ணே ஒண்ணுதான், அந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது அதிகமாக புலம்புனது யார்? நான் தான். நீங்க தான். வேற யாரு? நான் தான். வாடகை வீட்டில் இருந்து ரொம்ப புலம்பி ஒரு சொந்த வீட்டை நோக்கி புஷ் பண்ணது யார்? நான் தான். நீங்க தானே. அவரை நகர்த்தினது நீங்க, கால்குலேஷன் போட்டது நீங்க. சூப்பர் சார். ரைட்டு தானே? அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். இஎம்ஐ நோக்கி நகர்த்தினது நீங்க. அப்புறம் எப்படி எல்லா பொறுப்பையும் அவர் மேல தள்ள முடியும்? நீங்க நியாயமா இது? நீங்கள் பேசுறதெல்லாம் கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கான்னு பாருங்கள். அந்த அக்கா எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாங்க பாருங்களேன். அவங்க மேலே ஏதோ தப்பே இல்லாத மாதிரியும், அவங்க ஹஸ்பண்ட் மேலே தான் எல்லா தப்பும் அப்படிங்கிற மாதிரியும், சொகுசான வாழ்க்கைக்கு உங்கள் ஹஸ்பண்டில் வந்து உந்தி தள்ளினது நீங்கள். அப்போது வந்து வாடகை வீட்டில் இருக்கும்போது சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ப்ரெஷர் பண்ணி வாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் காப்பிலாம் பேசுகிறீங்க? பாவம்லாம் அந்த மனுஷன். ஆசைப்பட்டு சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு கடனில் போய் மாட்டிக்கிட்டவங்க தான் நிறைய பேர். வேணாங்க, இருக்கிறவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போங்க. வீடு வாங்கணுங்கிற கனவுல போயிட்டு லாக் ஆகிட்டு வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. கரெக்டாக?